இலக்கிய இழை நூல்களுக்கு கூடுதலாக வசூலித்த ஜிஎஸ்டி வரியை ஒன்றிய அரசிடமிருந்து திரும்பப் பெற முடியாமல் தவிப்பதாக ஈரோடு விசைத்தறியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகமான விசைத்தறி கூடங்கள் இயங்கி வருகின்றன. இந்த விசைத்தறிகளில் சுமார் 12 லட்சம் கிலோ செயற்கை இழை ரயான் நூல்கள் மூலம் நாள்தோறும் 1 கோடி மீட்டர் காடா துணி உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்காக விசைத்தறி உரிமையாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியின் கூடுதல் தொகையை ஒன்றிய அரசு இதுவரை திரும்பத் தரவில்லை என்பது இவர்களது கடுமையான குற்றச்சாட்டு. இதனால் கடும் நெருக்கடியில் சிக்கித் தவிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 2000 தறி போட்டுருக்கிறேங்க, தறியை நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் தறி எல்லாருமே போட்டு நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருந்தோம். 2017 மத்திய அரசு எங்களுக்கு இது வரி விதிப்புன்னு போட்டாங்க, ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி போட்டு நான் நடத்திக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா 2017 2018 வரைக்கும் எங்களுக்கு வர வேண்டிய பழைய நிலுவைத் தொகை ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே வராமல் இருக்குது. அந்த அமௌண்ட்டுக்கு நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டறை நான் 20 தறி போட்டிருந்தேங்க. அந்த 20 தறி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டறை 10 லட்சம் 12 லட்ச ரூபா வரும். நான் மொத்தம் மறுபடியும் போட்டு 36 தறி போட்டிருந்தேன். அந்த 36 தறி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 14,80,000 எனக்கு நிற்கிதுங்க. இந்தியா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு 1420 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த வரி அரசு பழைய 13 மாதம் ரீஃபண்ட் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி இருக்கும். அதில் குறிப்பாக ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரயான் விஸ்கோஸை அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இதில் 1000 விசைத்தறி உரிமையாளர்கள் இதில் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 500 பேர் தான் இருக்கிறாங்க. 500 பேர் இந்த ரீஃபண்ட் வரானாலேயே தொழில் விட்டு வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாப்பருக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்களோட முதலீடு ஒரு 20 தறிக்கு 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணு 20 தறிக்கு 10 லட்ச ரூபா அந்த 13 மாதம் ரீஃபண்டு ப்ளஸ் அதுக்கு அபராதம் கட்டினதுக்கு எங்களுக்கு 12 லட்சம் வந்ததில்ல. அந்த கடன் அடைக்கிறதுக்கு மேற்கொண்டு நாங்கள் தொழில் செய்ய முடியாமல் பல பேர் தொழில் விட்டு போயிட்டாங்க. சில பேர் தொழிலிருந்து தாழ்ந்து இன்றைக்கி என்ன பண்ணுற சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறாங்க. வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியின் கூடுதல் தொகையை ஒன்றிய அரசு திரும்பத் தராததால் ஈரோட்டில் சுமார் 500 விசைத்தறியாளர்கள் தொழிலை விட்டு வெளியேறிவிட்டதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 20 தறிகள் வரை வைத்து சொந்தமாக ஜவுளி உற்பத்தி செய்து வந்த பலரும் ஆர்டர் எடுத்து கூலிக்கு நெசவு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.